தமிழ் சினிமாவில் பராசக்தி உள்ளிட்ட பல ஹிட் படங்களுக்கு புரட்சிகரமான வசனங்களையும் பாடல்கள், திரைக்கதை என பன்முக கலைஞராக விளங்கியவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி. அவரது நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழ் திரையுலகம் சார்பில் நடைபெற உள்ள தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டது. சென்னையில் ஏற்பட்ட அதி கனமழை மற்றும் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் இந்த விழாவினுடைய தேதி மாற்றப்பட்டது. தற்போது கலைஞர் 100 விழா சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் திறந்தவெளி மைதானத்துல நடைபெற இருக்கு. பிரபலங்கள் இந்த விழால மாசா என்ட்ரி கொடுக்க இருக்காங்க. அஜித் இப்போ மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான அப்டேட்கள் அப்பப்போ வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்திட்டு வருது. நிலையில தனது குடும்பத்துடன் சமீபத்தில் துபாய்க்கு போயிருந்தாரு அஜித். அங்கு அஜித்தின் மகள் அனுஷ்காவின் பிறந்தநாள் மிகப்பெரிய கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. விஜயகாந்த் உயிரிழந்த போது அஜித் துபாயில இருந்ததால அவரோட இறுதிச் சடங்குக்கு வர முடியாம போச்சு. அஜித் கண்டிப்பா வந்திருக்கணும்னு பலரும் விமர்சனம் செய்திருந்தாங்க. இந்த சூழல்ல கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில செய்யப்பட்டு வருது. இந்த விழால கலந்துக்கிறதுக்காக ரஜினி மற்றும் கமல் போன்ற நடிகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதே போல இந்த முறை அஜித்தும் இந்த விழால கலந்துக்கிறதுக்காக துபாயில இருந்து விரைவிலேயே வந்திருக்காரு. மேலும் ஏர்போர்ட்ல அஜித் கொண்ட புகைப்படம் இப்பொழுது இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. ஆனா அஜித் விஜயகாந்தோட நினைவு இடத்திற்கு சென்று தன்னோட அஞ்சலியை செலுத்தியிருக்காரு.